ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்க பிரவீன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு காமனா எனக்கு பர்சனலாக நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டீங்க. அதுக்கான ஒரு தீர்வை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இந்த கோசப்பழம் இல்லை தர்பூசணி பழம் இல்லை வாட்டர் மெலன் அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பழம் வந்து நம்ம சாகுபடி பண்ணுறப்ப ஃபெர்டிலைசர் தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு இந்த வெஸ்டா ஆல்-25 பக்கெட்ஸ், அப்புறம் ப்ளூ பக்கெட்ஸ் வருது, ஆரஞ்சு பக்கெட்ஸ் வருது, இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய விவசாயிகள் எனக்கு பர்சனலா வந்து கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான விளக்கம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நான் வெறுமனே வெஸ்டா பக்கெட்ஸ் விடலாமா இல்ல அது எப்படி விடணும் அப்படிங்கறத பத்தி சொல்லாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை, அதாவது சாகுபடி பண்ணும் முறைகளை வந்து நான் சொல்லிடலாம், கல்டிவேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து நான் சொல்லிடலாம் வந்து தான் நான் முடிவு பண்ணேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நான் இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன், அதாவது யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன்னா எந்தெந்த ஸ்டேஜுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அதனாலதான் கல்டிவேஷன் வந்து எப்படி பண்ணணும் இந்த வெஸ்டா பக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணி அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லிடுறேன். அண்ட் ஒன் மோர் திங், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எதையும் நான் ஆர்என்டி அதாவது ரிசர்ச் பண்ணாம நான் சொல்றதே இல்லை. இதை கொடுத்து அதுக்கான ரிசல்ட்டை நான் கண்கூடா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு வீடியோ வந்து எடுப்பேன். அதனால நீங்க நம்பி எந்த ஒரு பயிருக்கு நான் ரெக்கமெண்டேஷன் பண்றேனோ, எப்படி நான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேனோ அது மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரியான ஈல்டு வந்து கண்டிப்பா வரும். அது வந்து வாங்கியிருக்கிற உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து நம்புறேன். ஸோ அதே மாதிரி தான் இதையும் நம்புங்க, கண்டிப்பா இதுக்கான ரிசல்ட் 60 நாள்ல தெரிஞ்சிடும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த தர்பூசணி அப்படிங்கிறது வந்து 60 நாளத்து பயிர் தானே. ஸோ அதனால உங்களுக்கு 60 டேஸ்லயே அதுக்கான ஈல்டு வந்து தெரிஞ்சிடும். இதை 2 டைம்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன், அதுக்கான ஈல்டும் வந்து நான் பார்த்துட்டேன். ஸோ அதனால நம்பி நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, எப்பயும் நான் சொல்றதுதான், மண்ணை மண்ணா மாத்தணும். ஆனா இந்த தர்பூசணி பழத்துக்கு மண்ணை மண்ணா மாத்திரம், அதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணணும். என்னன்னா, மண்ணை முழுசா பவுடரா மாத்தணும். முக்கியமா சொல்ல போனா என்னன்னா, அந்த 5 கலப்பை வந்து சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுல மினிமம் 2 உழவாச்சும் வந்து ஓட்டிக்குங்க. ஓட்டினதுக்கு அப்புறம் ஏக்கராவுக்கு 4 டிராக்டர் குப்பை இல்ல தொழு உரம் எது கிடைக்குதோ அதை வந்து கொட்டி நல்லா ரொட்டாவேட்டர் விட்டுட்டு குறைஞ்சது 3 டைம் ஆச்சு ஓட்டி நல்லா பவுடர் ஃபார்ம்ல கொண்டு வந்துருங்க. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது. அது பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு எத்தனை அடி பார் வேணும், இல்ல சொட்டு நீர் பாசனமா இல்ல வாய்க்கால் பாசனமா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார் அமைச்சுக்குங்க. பார் அமைச்சதுக்கு அப்புறம் நீங்க நாத்தா வாங்கி நட்டாலும் சரி, இல்ல விதை விதைச்சாலும் சரி, மல்ச்சிங் ஷீட் வந்து கண்டிப்பா போட்டுருங்க. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, கலை மேலாண்மை அப்படிங்கிறது இந்த தர்பூசணி பழ செடியில வந்து ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு களைகளை நீங்க கட்டுப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தர்பூசணி பழத்துல வரக்கூடிய நோய்களை வந்து வராம நீங்க வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதனால மல்ச்சிங் ஷீட் வந்து யூஸ் பண்ணுங்க. இல்ல நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, இந்த ஏதாவது சோவைகள் கிடைக்கும் பாத்தீங்களா, இந்த கரும்பு சோவை அந்த மாதிரி, அதெல்லாம் எடுத்து பரப்பி விட்டுருங்க. உங்களுக்கு களைகளை வந்து அது கட்டுப்படுத்திடும். ஸோ இந்த களையை கட்டுப்படுத்திட்டீங்கன்னாவே முக்காவாசி வரக்கூடிய நோய்களை நீங்க வந்து கட்டுப்படுத்திடலாம். இப்ப விதைச்சதுக்கு அப்புறம் 10 நாளைக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல வந்து சின்னதா ஏதாவது ஒரு பூச்சி தென்பட்டாலும் சரி, அந்த முக்கியமான விஷயம், இந்த வரப்பை சுத்தியோ இல்ல இந்த காட்டை சுத்தியோ இந்த தக்காளி செடி இந்த காய்கறி செடிகள் எதுவுமே இல்லாம பார்த்துக்கங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஈஸியா வந்து அட்டாக் ஆயிரும். ஸோ அதனால அதில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் இல்ல நோய்கள் வந்து இதுக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சுத்தி எதுவுமே இல்லாம பார்த்துக்குங்க. நல்லபடியா மருந்து அடிச்சிருங்க. ஏதாவது ஒரு சின்ன, அதாவது ஃபர்ஸ்ட் 10 நாளைக்கு நான் வந்து சொல்றேன், அந்த 10 நாள்ல ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு புழு பூச்சி இல்ல ஏதாவது நோய் தாக்குற மாதிரி ஏதாவது அறிகுறிகள் கிடைச்சாலுமே அடுத்த நாள் அடிச்சுக்கலாம், இல்ல அதுக்கு அடுத்த நாள் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதையும் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டு போயிட வேண்டாம். இமீடியட்டா நீங்க பண்ணீங்கன்னா மட்டும்தான் இதுல வந்து நோய் மேலாண்மையோ இல்ல பூஞ்சான கொல்லிகள் வந்தாலோ புழு பூச்சிகள் ஏதாவது தொந்தரவு வந்தாலோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால அந்த 10 நாளைக்குள்ள நல்லபடியா பார்த்துக்குங்க. 10 நாளைக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னா, இந்த ஆல்-25 பக்கெட், இந்த பக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஏக்கராவுக்கு 5 கிலோ அப்படிங்கிற விதத்துல வாரத்துல 2 டைம் 2.5 கிலோவா பிரிச்சு 3 நாள் இடைவெளியில வந்து கொடுத்துட்டு வந்துருங்க. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது. இதை வந்து ஃபர்ஸ்ட் 1 மாசத்துக்கு வந்து இதை பண்ணிருங்க. அடுத்த மாசம் என்ன பண்றீங்க அப்படின்னா, பூக்கும் பருவம் வருது பாத்தீங்களா, அந்த பூக்கும் பருவம் வர்றப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பெஸ்டால ரீமர் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து இங்க போடுறேன். அந்த ப்ராடக்டை வாங்கிட்டு
நல்லா பூ வைக்குது பாத்தீங்களா, அந்த சமயத்துல நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இது 2 டைம் வந்து வாரத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணிருங்க. இது ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் வெஸ்டால ப்ளூ பக்கெட் வரும்ல, அதையும் அதே மாதிரி ஏக்கராவுக்கு 5 கிலோ அப்படிங்கிற விகிதத்துல 2 டைம் வந்து கொடுத்துருங்க. 3 நாளைக்கு ஒரு டைம். இதை வந்து 2 டைம் கொடுக்கறதுனா 3 நாளைக்கு ஒரு டைம் 3 நாளைக்கு ஒரு டைம் கொடுத்த 2 டைம் இல்ல, 10 கிலோ கொடுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த கிரீன் பக்கெட்டையும் 10 கிலோ கொடுத்துடணும், இந்த ப்ளூ பக்கெட்டையும் 10 கிலோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் காய் பிடிச்சிரும். காய் பிடிச்சதுக்கு அப்புறம் அகைன் வெஸ்டா ரீமர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரீமரை வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு ஸ்ப்ரே கொடுத்ததுக்கு அப்புறம் ஆரஞ்சு பக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அதையும் 2 டைம் வந்து கொடுத்துருங்க. 2.5 கிலோவா பிரிச்சு 10 கிலோ வந்து கொடுத்துருங்க. இதுதான் 60 நாளைக்கு நீங்க தர்பூசணி பழ சாகுபடியில என்ன பண்ணணுமோ வெஸ்டா பக்கெட்ஸ் அண்ட் வெஸ்டா ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு பண்ண வேண்டிய விஷயத்த வந்து நான் சொல்லிட்டேன். நோய் மேலாண்மைக்கு என்ன பர்சனலா வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, நான் வந்து அதை சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு நோய் மேலாண்மையை பத்தி பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா அதுக்கான மருந்துகள் வந்து கொஞ்சம் தான் இருக்கு. நீங்க வந்து நிறைய வாங்கி அடிச்சிட வேண்டாம். சரிங்களா? எந்தெந்த மருந்து வாங்கணுமோ அதையும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, இல்ல கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். அதை மட்டும் வாங்கி அடிங்க போதும். செலவை எந்த அளவுக்கு மிச்சப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கான லாபம் வந்து வரும். சும்மா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கட்டு எல்லாம் வாங்கி போட வேண்டாம். எது எதுக்கு செலவு பண்ணணுமோ அது எதுக்கு செலவு பண்ணிடும். இதுதான் என்னோட ஒரு மந்திரம். சரிங்களா? நான் என்னோட விவசாயிகள் யாரு வந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன ஏதுன்னு முழுசா விசாரிச்சுட்டு என்ன கொடுக்கணுமோ அது மட்டும்தான் கொடுப்பேன். எல்லாத்தையும் வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து திணிக்க மாட்டேன். ஸோ அதனால நீங்க வந்துட்டு இதுல நீங்க நம்பி விவசாயம் பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.